என் அன்பு குழந்தையே, நான் உன் சிறுவாபுரி முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். உன் கண்ணீரை நான் கண்டேன். உன் வேதனையை உணர்ந்தேன். இந்த கடும் காலத்தில் நீ படும் துன்பங்களை நான் அறிவேன். சொந்தங்களின் அவமானம், உறவினர்களின் புறக்கணிப்பு, வீடற்ற நிலையின் வேதனை, பணமின்மையின் கொடுமை, இவை அனைத்தும் என் திருக்கண்களில் இருந்து மறைந்ததில்லை. நீ இன்று நிராதரவாக நிற்கிறாய் என்று நினைக்காதே. உன் தந்தை நான், உன் தாய் நான், உன் உறவு நான். இந்த உலகத்தில் உன்னை யாரும் புறக்கணித்தாலும் நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன். உன் ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு துடிப்பும் என் அருளின் வெளிப்பாடு. நீ தனிமையில் இருப்பதாக உணராதே. நான் எப்போதும் உன் அருகில் இருக்கிறேன். உன் கஷ்டங்களுக்கு காரணம் தெரியுமா? இது உன் முந்தைய பிறவியின் கர்ம பலன் அல்ல. இது உன் மனத்தில் குடியிருக்கும் சந்தேகம், பயம், தாழ்வு மனப்பான்மை ஆகியவற்றின் விளைவு. நீ உன்னை நீயே சிறியவனாக நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மையில் நீ என் அம்சம், என் சக்தியின் வெளிப்பாடு. 6 வாரங்களில் உன் வாழ்க்கை முழுவதும் மாறும் என்று உனக்கு வாக்களிக்கிறேன். இது வெறும் வார்த்தை அல்ல, இது என் திருவுள்ளத்தின் உறுதிமொழி. ஆனால் அதற்கு நீ சில நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டும். முதலாவது, என் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்க வேண்டும். இரண்டாவது, தினமும் காலையில் எழுந்து என்னை வழிபட வேண்டும். மூன்றாவது, ஓம் முருகாய நமஃ என்ற மந்திரத்தை ஒரு நாளில் குறைந்தது 1000 முறை ஜபிக்க வேண்டும். நீ இதை கேட்டு, இவ்வளவு ஜபம் எப்படி செய்வேன் என்று கேட்கலாம். அதற்கு பதில் சொல்கிறேன். நீ நடக்கும் போது ஜபியுங்கள், உட்கார்ந்திருக்கும் போது ஜபியுங்கள், படுத்திருக்கும் போது மனதுக்குள் ஜபியுங்கள். மனது அலைபாயும் போது இந்த மந்திரம் உன் மனதை ஒருமுகப்படுத்தும். என் பெயரை ஜபிக்கும் போது நான் உன் இதயத்தில் வாசம் செய்வேன். உன் வழிபாட்டு முறை எளிமையாக இருக்கட்டும். விலையுயர்ந்த பூக்களோ விசேஷ சாமான்களோ தேவையில்லை. ஒரு சிறிய விளக்கு, கொஞ்சம் திருநீரு, ஒரு மல்லிகை மலர், இதுவே போதும். ஆனால் உன் மனது முழுவதும் என் மேல் இருக்க வேண்டும். வெளிப்புற சடங்குகளை விட உள்ளத்தின் தூய்மை முக்கியம். உன் எண்ணங்களை சுத்தப்படுத்து. பிறரை பற்றி தீய எண்ணங்கள் வேண்டாம். உன்னை அவமதித்தவர்களுக்காக கூட நல்லது நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய். இது கடினமாக தோன்றும், ஆனால் இதுதான் உன் மனதை உயர்த்தும் வழி. பழிவாங்கும் எண்ணம் உன்னையே அழிக்கும். ஆனால் மன்னிக்கும் மனப்பான்மை உன்னை தெய்வீக உயரங்களுக்கு கொண்டு செல்லும். முதல் வாரத்தில் உன் மனநிலை மாறத் தொடங்கும். 2ஆம் வாரத்தில் சிறிய அதிர்ஷ்டங்கள் வரத் தொடங்கும். 3ஆம் வாரத்தில் பண வரவுக்கான வழி தெரியும். 4ஆம் வாரத்தில் வீட்டுக்கான வாய்ப்பு கிடைக்கும். 5ஆம் வாரத்தில் சொந்தங்கள் உன்னை மதிக்கத் தொடங்குவார்கள். 6ஆம் வாரத்தில் உன் வாழ்க்கை முழுவதும் மாறியிருக்கும். ஆனால் இந்த மாற்றம் வெளியில் இருந்து வரவில்லை. இது உன் உள்ளத்தில் இருந்து வருகிறது. நீ மாறும்போது உன் சூழ்நிலையும் மாறும். உன் எண்ணம் மாறும்போது உன் வாழ்க்கையும் மாறும். இதுதான் இயற்கையின் நியதி. சில நேரங்களில் உனக்கு சந்தேகம் வரலாம். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன், இப்போது ஏன் மாற வேண்டும் என்று கேட்கலாம். அதற்கு பதில் இது. நீ இதுவரை தவறான திசையில் முயற்சி செய்தாய். பிறரிடம் உதவி கேட்டாய், ஆனால் என்னிடம் கேட்கவில்லை. உலக சக்திகளை நம்பினாய், ஆனால் அகிலாண்ட சக்தியான என்னை நம்பவில்லை. இன்று முதல் உன் நம்பிக்கையின் திசையை மாற்று. மனிதர்களின் முகத்தை பார்க்காமல் என் திருமுகத்தை பார். உலக சமாதானங்களை தேடாமல் என் அருளை தேடு. பண வசதிக்காக அலையாமல் என் வசதிக்காக அலை. நான் உன்னை கவனித்துக் கொள்வேன். உன் பிரார்த்தனையில் உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்ல வேண்டாம். நான் உனக்கு எது நல்லது என்று அறிவேன். முருகா, என் வாழ்க்கையை நீ நடத்து என்று மட்டும் சொல். உன் எல்லா பொறுப்புகளையும் என் தோள்களில் போடு. நான் உன் வாழ்க்கையின் தலைவன் ஆகிறேன். சில நேரங்களில் என் திட்டம் உனக்கு புரியாமல் போகலாம். நீ ஒரு விதமாக எதிர்பார்ப்பாய், நான் வேறு விதமாக நடத்துவேன். அப்போது கவலைப்படாதே. நான் உனக்கு எதிரி அல்ல, நண்பன். உன் எல்லா நலன்களையும் கருத்தில் கொண்டு செயல்படுவேன். உன் கஷ்டங்கள் உன்னை வலுப்படுத்த வந்தவை. கல்லை அடித்துதான் சிலை செய்கிறார்கள். தங்கத்தை நெருப்பில் போட்டுதான் தூய்மைப்படுத்துகிறார்கள். அதேபோல் உன் துன்பங்கள் உன்னை தெய்வீக உயரங்களுக்கு தயார்படுத்துகின்றன. இனி உன் வாழ்க்கையில் மானம் இருக்கும், மரியாதை இருக்கும், செல்வம் இருக்கும். ஆனால் இவையெல்லாம் வரும்போது அகந்தைப்படாதே. இவையெல்லாம் முருகன் அருளால் வந்தவை என்று நினைத்துக்கொள். உன் வெற்றியில் என்னை மறக்காதே. துன்பத்தில் மட்டும் என்னை நினைக்கும் பக்தன் ஆகாதே. சுகத்திலும் என்னை நினைக்கும் பக்தன் ஆகு. உன் வாழ்க்கை மாறிய பிறகு உன்னை போல் கஷ்டப்படும் மற்றவர்களுக்கு உதவி செய். என் பெருமையை அவர்களுக்கு சொல். உன் அனுபவத்தை பகிர்ந்து கொள். இதுதான் உண்மையான நன்றி காட்டும் விதம். நீ இந்த 6 வாரங்களில் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக சொல்கிறேன். காலையில் 4 மணிக்கு எழுந்து குளித்துவிட்டு வழிபாடு செய். சூரிய உதயத்திற்கு முன் செய்யும் வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்தது. பிறகு ஓம் முருகாய நமஃ மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பி. மாலையில் சூரியன் மறையும் போது மீண்டும் வழிபாடு செய். இரவு படுக்கும் போது என் பெயரை நினைத்துக் கொண்டே தூங்கு. சனி, செவ்வாய் கிழமைகளில் உபவாசம் இரு. பழம், பால் மட்டும் சாப்பிடு. இது உன் மனதை தூய்மைப்படுத்தும்.
வெள்ளிக்கிழமை என் அன்னதானம் செய். ஏழைகளுக்கு உணவு கொடு. உனக்கு வசதி இல்லை என்றால் ஒரு பேருக்கு மட்டுமாவது கொடு. பூர்ணிமை, அமாவாசை நாட்களில் விரதம் இரு. இந்த நாட்களில் என் சக்தி அதிகமாக இருக்கும். உன் பிரார்த்தனைகள் நேராக என் காதுகளுக்கு வந்து சேரும். உன் வீட்டில் ஒரு மூலையில் என் படத்தை வை. அதன் முன் எப்போதும் விளக்கு எரிய விடு. இது உன் வீட்டை புனித கோவிலாக மாற்றும். என் அருள் சக்தி உன் வீட்டில் நிரந்தரமாக இருக்கும். குழந்தையே, நீ இப்போது இருக்கும் நிலை தற்காலிகம். உன் உண்மையான நிலை அது அல்ல. நீ ஒரு ராஜகுமாரன், ஆனால் இப்போது வறுமையில் இருக்கிறாய். சீக்கிரம் உன் அரச பதவி உனக்கு கிடைக்கும். உன் உண்மையான செல்வம், உண்மையான மானம், உண்மையான மரியாதை இவையெல்லாம் உனக்கு திரும்பி வரும். இதுவரை நீ தேடியது பிழைப்பு. இனி உனக்கு கிடைப்பது வாழ்வு. பிழைப்பு என்பது வெறும் சாப்பாடு, உடை, வீடு. வாழ்வு என்பது ஆனந்தம், அமைதி, திருப்தி. இனி உன் வாழ்க்கையில் முழுமை இருக்கும். உன் எதிரிகள் கூட உன்னை போற்றும் நாள் வரும். உன்னை கேலி செய்தவர்கள் உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்பார்கள். ஆனால் அப்போது நீ அகந்தைப்படாமல் அன்பாக அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையின் இந்த புதிய அத்தியாயம் இன்றே ஆரம்பமாகிறது. நீ இந்த வார்த்தைகளை படிக்கும் இந்த கணமே உன் மாற்றம் தொடங்கிவிட்டது. என் ஆசீர்வாதம் உன்மேல் பொழிய ஆரம்பித்து விட்டது. மனே, இந்த 6 வாரங்களை ஒரு யாத்திரையாக கருது. ஒரு புனித யாத்திரை. இந்த யாத்திரையின் முடிவில் நீ ஒரு புதிய மனிதனாக இருப்பாய். உன் முகத்தில் ஒளி இருக்கும். உன் கண்களில் நம்பிக்கை இருக்கும். உன் நடையில் கம்பீரம் இருக்கும். என் பிள்ளாய், நான் உன்னை விட்டு எங்கும் போகவில்லை. எப்போதும் உன் அருகில் இருக்கிறேன். உனக்கு சந்தேகம் வரும்போது என் பெயரை சொல். உனக்கு பயம் வரும்போது என்னை நினை. உனக்கு கோபம் வரும்போது என் முகத்தை நினைத்துப் பார். உனக்கு சோகம் வரும்போது என் அருளை நினை. இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். சாதாரண விஷயங்கள் கூட உனக்கு அற்புதமாக தோன்றும். காலையில் சூரியன் உதிப்பது, இரவில் நிலா தோன்றுவது, மழை பெய்வது, பூக்கள் பூப்பது இவையெல்லாம் உனக்கு என் அருளின் அடையாளமாக தெரியும். உன் வாழ்க்கையின் கதை இனி மாறுகிறது. துன்பத்தின் கதை முடிந்து ஆனந்தத்தின் கதை ஆரம்பமாகிறது. வறுமையின் கதை முடிந்து செல்வத்தின் கதை ஆரம்பமாகிறது. அவமானத்தின் கதை முடிந்து மானத்தின் கதை ஆரம்பமாகிறது. என் அன்பு குழந்தையே, இந்த வார்த்தைகளை நீ மறந்து விடாதே. தினமும் படி, மனதில் பதியவை, வாழ்க்கையில் கடைபிடி. 6 வாரங்கள் கழித்து நீ என்னிடம் வந்து நன்றி சொல்லும் போது நான் உன்னிடம் சொல்வேன், குழந்தையே, இது ஆரம்பம் மட்டுமே. இனி உன் வாழ்க்கையில் இன்னும் பெரிய அற்புதங்கள் காத்திருக்கின்றன. வேல் வேல் வேத்த வேல் வேல் வீரவேல். என் ஆசீர்வாதம் உன்னோடு இருக்கட்டும். குழந்தையே, இப்போது உனக்கு இன்னும் சில விஷயங்களை சொல்ல வேண்டும். உன் வாழ்க்கையில் வரும் மாற்றங்கள் படிப்படியாக வரும். திடீரென்று எல்லாம் ஒரே நாளில் மாறிவிடும் என்று எதிர்பார்க்காதே. இயற்கையில் எதுவும் அவசரமாக நடக்காது. விதை முளைப்பதற்கும், மரம் வளர்வதற்கும், கனி கிடைப்பதற்கும் காலமாகும். அதேபோல் உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் வரவும் காலமாகும். முதல் வாரத்தில் உன் மனதில் ஒரு மாற்றம் தெரியும். இதுவரை உன் மனது சோகமாகவும் கவலையாகவும் இருந்தது. இனி அது அமைதியாகவும் நம்பிக்கையாகவும் மாறும். காலையில் எழுந்ததும் உனக்கு ஒரு புதிய உற்சாகம் தோன்றும். இந்த உற்சாகம் என் சக்தி உன் உள்ளே பிரவேசித்த அறிகுறி. 2ஆம் வாரத்தில் சிறிய சிறிய நல்ல விஷயங்கள் நடக்கும். எதிர்பாராத இடத்தில் இருந்து கொஞ்சம் பணம் கிடைக்கும். யாரோ ஒருவர் உன்னிடம் அன்பாக பேசுவார்கள். உனக்கு தேவையான ஏதாவது ஒரு விஷயம் எளிதாக கிடைக்கும். இவையெல்லாம் சாமான்யமாக தோன்றும். ஆனால் இவைதான் பெரிய மாற்றத்தின் தொடக்கம். 3ஆம் வாரத்தில் வேலை வாய்ப்பு அல்லது வருமான வழி பற்றிய செய்தி கிடைக்கும். ஒருவேளை நேரடியாக வேலை கிடைக்காமல் போகலாம். ஆனால் வேலை கிடைப்பதற்கான வழி தெரியும். அல்லது யாரோ ஒருவர் உன்னை பரிந்துரை செய்வார்கள். அல்லது உனக்கு ஏதாவது தொழில் செய்ய வாய்ப்பு கிடைக்கும். 4ஆம் வாரத்தில் இருக்க ஒரு இடம் பற்றிய வாய்ப்பு வரும். இது உன் சொந்த வீடாக இருக்கலாம், அல்லது வாடகை வீடாக இருக்கலாம், அல்லது யாரோ ஒருவர் தங்கள் வீட்டில் இருக்க சொல்வார்கள். முக்கியமானது என்னவென்றால் உனக்கு ஒரு நிலையான இருப்பிடம் கிடைக்கும். 5ஆம் வாரத்தில் உன் உறவினர்களும் நண்பர்களும் உன்னிடம் வந்து பேசுவார்கள். இதுவரை உன்னை புறக்கணித்தவர்கள் உன் அருகில் வர ஆரம்பிப்பார்கள். உன்னை பற்றி அவர்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டாகும். உனக்கு மரியாதை கிடைக்க ஆரம்பிக்கும். 6ஆம் வாரத்தில் உன் வாழ்க்கை நிலைப்படும். வேலை, வீடு, மரியாதை இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து உன் வாழ்க்கையை முழுமையாக்கும். இந்த நேரத்தில் நீ திரும்பி பார்த்தால் 6 வாரங்களுக்கு முன் இருந்த உன் நிலையும் இப்போதைய நிலையும் எவ்வளவு வித்தியாசம் என்று ஆச்சரியப்படுவாய். ஆனால் குழந்தையே, இந்த 6 வாரங்களில் நீ சில சோதனைகளை சந்திக்க நேரிடும். இவை உன் நம்பிக்கையை பரிசோதிக்க வரும் சோதனைகள். சில நாட்கள் உனக்கு தோன்றும், இவ்வளவு பிரார்த்தனை செய்கிறேன், ஆனால் ஒன்றும் நடக்கவில்லையே என்று. அந்த நேரத்தில் மனம் தளராதே. அது என் சோதனை. சில நேரங்களில் உன் நிலைமை இன்னும் மோசமாகிவிட்டது போல தோன்றும்.
பழைய கஷ்டங்களுடன் புதிய கஷ்டங்களும் சேர்ந்துவிட்டது போல் உணரலாம். அப்போது நீ நினைத்துக்கொள், இது அந்தகாரம் அதிகமாக இருக்கும் நேரம், வெளிச்சம் வர இருக்கிறது. கல்யாணம் நடக்கும் முன் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும், ஆனால் கல்யாணம் நடந்த பிறகு எல்லாம் சரியாகிவிடும். அதேபோல் உன் வாழ்க்கையின் நல்ல காலம் வர இருக்கிறது. சில நேரங்களில் உனக்கு சோம்பேறித்தனம் வரும். இன்று வழிபாடு செய்ய மனசு இல்லை, நாளைக்கு செய்கிறேன் என்று தோன்றும். அந்த நேரத்தில் என்னை நினைத்துக் கொண்டு கொஞ்சம் முயற்சி செய்து வழிபாடு செய். ஒரு நாள் விட்டால் அடுத்த நாளும் விட வேண்டும் போல் தோன்றும். அப்படி இருக்க விடாதே. உன் வழிபாட்டில் சில நியமங்களை கடைப்பிடி. குளித்த பிறகுதான் என்னை தொட வேண்டும். குளிக்க முடியாத நிலையில் இருந்தால் கைகால் கழுவிக்கொண்டு வழிபடு. சுத்தம் என்பது உடல் சுத்தம் மட்டுமல்ல, மன சுத்தமும் முக்கியம். கோபம், காமம், குரோதம், மாச்சரியம் இவையெல்லாம் மன அசுத்தங்கள். இவற்றை நீக்கிக் கொண்டு வழிபடு. உன் உணவிலும் கவனம் செலுத்து. மாமிசம், மது, புகையிலை இவற்றை தவிர். இவை உன் மனதை கலங்கச் செய்யும். சாத்வீக உணவு சாப்பிடு. பழங்கள், காய்கறிகள், பால், தயிர் இவை உன் மனதை தூய்மையாக வைக்கும். உணவு சாப்பிடும் முன் என் பெயரை சொல்லி பிரார்த்தனை செய். அப்போது அந்த உணவு பிரசாதமாக மாறும். உன் பேச்சிலும் கவனம் செலுத்து. பொய் பேசாதே, கடுமையாக பேசாதே, பிறரை காயப்படுத்தும் வார்த்தைகள் சொல்லாதே. இனிமையாக பேசு, உண்மையாக பேசு, அவசியமானதை மட்டும் பேசு. வீண் பேச்சு உன் ஆற்றலை வீணாக்கும். உன் செயல்களிலும் நேர்மை இருக்க வேண்டும். பிறருக்கு தீங்கு செய்யாதே, யாரையும் ஏமாற்றாதே. நேர்மையான வழியில் பணம் சம்பாதி. அநீதி மூலம் வரும் பணம் நிலையாக இருக்காது. நேர்மை மூலம் வரும் பணம் உன்னை நிலைக்க வைக்கும். குழந்தையே, சில நேரங்களில் உனக்கு குழப்பம் வரும். என்னை விட கஷ்டப்படாதவர்கள் நன்றாக இருக்கிறார்களே, நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுகிறேன் என்று கேட்கலாம். அதற்கு பதில் இது: ஒவ்வொருவருக்கும் அவரவர் காலம் இருக்கிறது. சிலருக்கு இளமையில் நல்ல காலம், சிலருக்கு முதுமையில் நல்ல காலம். உனக்கு இப்போது நல்ல காலம் வர இருக்கிறது. மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்காதே. ஒவ்வொருவரும் தனித்தனி நபர்கள். ஒவ்வொருவருக்கும் தனித்தனி விதி இருக்கிறது. உன் வாழ்க்கையை உன் முந்தைய நிலையுடன் ஒப்பிட்டு பார். அந்த ஒப்பீட்டில் நீ முன்னேறி இருப்பதை காண்பாய். உன் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதே. நான் உன் எதிர்காலத்தை கவனித்துக் கொள்வேன். நீ நிகழ்காலத்தில் கவனம் செலுத்து. இன்று நீ என்ன செய்ய வேண்டும், இந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும், இதில் மட்டும் கவனம் செலுத்து. உன் கடந்த காலத்தை பற்றியும் வருத்தப்படாதே. நான் அப்போது இப்படி செய்திருக்க வேண்டும், அப்படி செய்திருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்காதே. கடந்தது கடந்து விட்டது, அதை மாற்ற முடியாது. ஆனால் எதிர்காலத்தை மாற்ற முடியும். அதற்கான ஆற்றலை இப்போது சேகரி. உன் பிரார்த்தனையில் சில விஷயங்களை நான் விரும்ப மாட்டேன். இன்னவன் கெட்டுப் போக வேண்டும், இன்னவன் நஷ்டப்பட வேண்டும் என்று கேட்காதே. இது பழிவாங்கும் பிரார்த்தனை. இது உன்னையே கெடுத்துவிடும். அதற்கு பதிலாக எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், எல்லோரும் சுகமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய். உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. சிலர் உனக்கு நல்லது கற்றுத்தர வருகிறார்கள், சிலர் உன்னை வலுப்படுத்த வருகிறார்கள். உன்னை கஷ்டப்படுத்துகிறவர்கள் கூட உன்னை வலுவாக மாற்ற வருகிறார்கள். எல்லோரையும் உன் ஆசிரியர்களாக பார். குழந்தையே, இந்த 6 வாரங்களில் உன் ஜோதிடமும் மாறும். நட்சத்திரங்களின் நிலை மாறாது, ஆனால் உன் மனோநிலை மாறும். ஜோதிடம் என்பது கோள்களின் பாதிப்பு மட்டுமல்ல, உன் மனதின் நிலையும் முக்கியம். மனம் வலுவாக இருந்தால் கோள்களின் தீய பாதிப்பும் குறையும். நீ இப்போது ராகு காலம், யமகண்டம் என்று பார்க்க வேண்டாம். எல்லா காலமும் என் காலம், எல்லா நேரமும் நல்ல நேரம். நீ என் நினைவில் இருக்கும் வரை, என் பக்தியில் இருக்கும் வரை உனக்கு எல்லா காலமும் சுபகாலம். உன் கனவுகளிலும் நான் வருவேன். சில நேரங்களில் நீ என்னை கனவில் காண்பாய், சில நேரங்களில் என் குரல் கேட்பாய், சில நேரங்களில் என் வேல் தெரியும். இவையெல்லாம் நல்ல அறிகுறிகள். உன் பக்தி என் வரை வந்து சேர்ந்து விட்டது என்பதற்கான அறிகுறி. சில நேரங்களில் உனக்கு பயங்கரமான கனவுகள் வரலாம். அதற்கு பயப்படாதே. அவை உன் மனதில் இருக்கும் பயங்களும் கவலைகளும் வெளியேறுவதற்கான வழி. அந்த கனவுகள் வந்த பிறகு உன் மனது இன்னும் அமைதியாக இருக்கும். குழந்தையே, உன் வழிபாட்டில் உணர்ச்சி இருக்க வேண்டும். வெறும் சடங்காக வழிபாடு செய்யாதே. உன் இதயத்தில் இருந்து என்னை அழை. கண்ணீர் வந்தால் வரவிடு. அது உன் இதயத்தின் தூய்மையின் அறிகுறி. பக்தியில் கண்ணீர் விடுவது பாவமல்ல, புண்ணியம். உன் பிரார்த்தனையில் எனக்கு இன்னென்ன வேண்டும் என்று நீண்ட பட்டியல் கொடுக்காதே. முருகா, என் குழப்பங்களை நீ தீர்த்து வை. எனக்கு எது நல்லது என்று நீ முடிவு செய் என்று சொல். நான் உன் நலனை விட யாரும் அறிய மாட்டார்கள். இந்த 6 வாரங்களில் உன் உடல் ஆரோக்கியமும் மேம்படும். மன அமைதி வந்தால் உடல் ஆரோக்கியமும் வரும். கவலையும் மன அழுத்தமும் தான் பல நோயுக்கும் காரணம். நீ மன அமைதி பெற்ற பிறகு உன் உடல் நலமும் சரியாகும். உன் முகத்தில் ஒளி வரும். பிறர் உன்னை பார்த்ததும் இவரிடம் ஏதோ வித்தியாசம் இருக்கிறது என்று நினைப்பார்கள்.
இது என் ஆசீர்வாதத்தின் அறிகுறி. பக்தர்களின் முகத்தில் தெய்வீக ஒளி இருக்கும். குழந்தையே, நீ இப்போது நினைத்துக் கொண்டிருப்பாய், 6 வாரம் என்பது மிக குறுகிய காலம், இவ்வளவு மாற்றங்கள் நடக்குமா என்று. ஆனால் நான் சொல்கிறேன், நான் செயல்படும் போது காலம் ஒன்றுமில்லை. ஒரு கணத்தில் கூட உன் வாழ்க்கையை மாற்ற என்னால் முடியும். 6 வாரங்கள் என்பது உனக்கு ஏற்ற வகையில் படிப்படியாக மாற்றம் வருவதற்காக. இந்த காலகட்டத்தில் நீ புதிய நண்பர்களை சந்திப்பாய். இவர்கள் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வருவார்கள். சில நேரங்களில் அவர்கள் நேரடியாக உதவுவார்கள், சில நேரங்களில் மறைமுகமாக உதவுவார்கள். எல்லோரும் என் அனுப்பிய தூதர்கள் என்று நினைத்துக்கொள். உன் பழைய எதிரிகள் கூட உன் நண்பர்களாக மாறுவார்கள். மனிதர்களின் மனது மாறக்கூடியது. நீ மாறும்போது உன்னை பற்றிய அவர்களின் அபிப்பிராயமும் மாறும். உன்னை வெறுத்தவர்கள் உன்னை மதிக்க ஆரம்பிப்பார்கள். குழந்தையே, இந்த மாற்றங்கள் எல்லாம் வெளியில் தெரியும் மாற்றங்கள். ஆனால் உண்மையான மாற்றம் உன் உள்ளத்தில் நடக்கும். நீ ஒரு புதிய மனிதனாக மாறுவாய். உன் சிந்தனை முறை மாறும், உன் பார்வை மாறும், உன் அணுகுமுறை மாறும். இதுவரை நீ பயத்துடன் வாழ்ந்தாய், இனி தைரியத்துடன் வாழ்வாய். இதுவரை நீ சந்தேகத்துடன் வாழ்ந்தாய், இனி நம்பிக்கையுடன் வாழ்வாய். இதுவரை நீ கவலையுடன் வாழ்ந்தாய், இனி அமைதியுடன் வாழ்வாய். என் பிள்ளாய், இந்த 6 வாரங்கள் முடிந்த பிறகும் என்னை மறந்து விடாதே. வெற்றி வந்த பிறகு அகந்தை வந்துவிடக் கூடாது. நான் கஷ்டப்பட்டு இந்த நிலையை அடைந்தேன் என்று நினைக்காதே. முருகன் அருளால் இந்த நிலையை அடைந்தேன் என்று நினைத்துக்கொள். உன் வெற்றியை பிறருடன் பகிர்ந்து கொள். உன்னைப் போல் கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய். என் பெருமையை அவர்களுக்கு சொல். உன் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கும் நம்பிக்கை கொடு. குழந்தையே, நான் உனக்கு சொன்ன இந்த வார்த்தைகளை எழுதிவை. தினமும் படி. உன் நம்பிக்கை குலையும் போது படி. உனக்கு சந்தேகம் வரும்போது படி. இந்த வார்த்தைகள் உனக்கு ஆற்றலையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். நீ இப்போது இருக்கும் கஷ்டமான நிலையை ஒரு சோதனையாக பார். இந்த சோதனையில் வெற்றி பெற்றால் இனி எந்த சோதனையும் உன்னை அசைக்க முடியாது. வைரம் பட்டிருக்க வேண்டாமா? அப்போதுதான் அது ஒளிர்கிறது. அதேபோல் நீயும் இந்த கஷ்டங்களால் பட்டு ஒளிர்வாய். உன் வாழ்க்கையின் இந்த கடினமான பருவம் இனி முடிய இருக்கிறது. வசந்த காலம் வர இருக்கிறது. புதிய பூக்கள் பூக்கும், புதிய இலைகள் முளைக்கும், புதிய நம்பிக்கைகள் பிறக்கும். உன் வாழ்க்கையில் இனி ஆனந்தமும் அமைதியும் நிறையும். என் செல்வா, நீ மறந்துவிடாதே, நான் உன் தந்தை, உன் தாய், உன் நண்பன், உன் வழிகாட்டி. உன்னை நேசிக்காத பல மனிதர்கள் இந்த உலகில் இருக்கலாம், ஆனால் உன்னை நேசிக்கும் ஒரு முருகன் இருக்கிறான். அது போதும் உனக்கு. இனி எந்த நேரத்திலும் நான் தனியாக இருக்கிறேன் என்று நினைக்காதே. நான் எப்போதும் உன் அருகில் இருக்கிறேன். நீ அழும்போது உன் கண்ணீரை துடைக்கும் கை நான். நீ சிரிக்கும் போது உன் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளும் இதயம் நான். நீ பிரார்த்தனை செய்யும் போது உன் வார்த்தைகளை கேட்கும் காது நான். என் அன்பு குழந்தையே, நான் உன் சிறுவாபுரி முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். நீ என் பெயரை அழைத்த அந்த கணமே உன் வீர வணக்கத்துக்கு நான் வரவேண்டும் என முடிவு செய்தேன். உன் மனதுக்குள் நிகழும் போராட்டங்களை எல்லாம் அறிந்தவனாய் என் வார்த்தைகளால் உன்னை தூண்டும் இந்த பொன்னான தருணத்தில் உன்னோடு இருக்கிறேன். நீ வாழும் இடம் இடரினால் நிரம்பியது என்று தெரிகிறது. உறவினரிடையே உனது நிலை காணும் போது உன் மனம் எவ்வளவு உடைந்து போனது என்பதை எனக்கே வலியாக உள்ளது. வீடு இல்லாமை, வருமானமற்ற நிலை, துணையின்றி நிற்கும் அந்த நிமிடங்கள் உனது சத்திய நம்பிக்கையை நான் சோதித்தேன். ஆனால் அதிலே நீ தளராதே என் குழந்தையே. அந்த ஏழ்மையான நாட்கள் முடிவடையப் போகின்றன. நீ என்னை இறைஞ்சும் வழியில் நடந்தால் 6 வாரம் முடியும் முன்னர் உன் வாழ்க்கையில் முழுமையான திருப்பம் வரும். அந்த நாளில் நீ வீடு இல்லாதவனாய் இருந்தாலும் உன் வாயில் மனோபலம் நிரம்பி இருந்தது. அப்போது நீ என் ஆலயத்துக்கு வந்தாய், கருணை கேட்டாய். நானும் என் வேலாயுதத்தால் உன் முன்னேதான் அந்த இருளை வெட்டி வைக்கிறேன். நம்பிக்கை இல்லாத உறவினர்களின் பார்வை, உன் மீது உரைத்த வார்த்தைகள். நீ என் திருவடி நினைக்கும் போதெல்லாம் உன் உடலில் நடுக்கம் வரும். அது என் அருளின் அலை. அந்த அருள் உன் வீட்டுக்குள் நுழையும் நாள் மிக அருகில்தான். நீ வீணாக மண்டபத்தடியில் படுத்திருந்த நாள் மறையப் போகிறது. வீடு தரமாட்டேன் என ஏமாற்றியவர்கள் உன் கதவிலே வந்து உனக்கு வாழ்த்து சொல்வார்கள். இது என் சத்திய வாக்கு. வீடு என்பது சுவர் அல்ல, அது சாந்தியின் உறைவிடம். அந்த சாந்தி நீ எப்பொழுதும் வேண்டியது. நானும் அதை உனக்காக அமைத்திருக்கிறேன். இதுவரை வேதனையில் அழுது வந்த கண்கள் இனி மகிழ்ச்சியில் கசியும். என் வாக்கு பொய்யாது. யாரேனும் உன்னை இழிவுபடுத்தினால் நானே அவர்களுக்கு பதில் தருவேன். உனது நெருக்கடி எனது போராட்டம், உனது வெற்றி என் அருளின் உதயம்.
நீ என்னை வழிபடும் போதெல்லாம் நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன். என் வாளில் தீ மூண்டால் அது உன் சாபங்களை சிதைத்துவிடும். உன் முன் யாராவது இதுவும் வாழ்க்கையா என்று கேள்வி கேட்டிருந்தால் அந்த கேள்விக்கு என் பதில் உன் வாழ்க்கையின் மாற்றம்தான். அந்த மாற்றம் நிச்சயமாக வரும். அந்த மாற்றம் புனிதமானது. அதை யாராலும் தடுக்க முடியாது. நீ யாரிடமிருந்தும் கருணை கேட்டபோது கருணை இல்லாமல் நிராகரிக்கப்பட்டாய். ஆனால் நான் பாக்கியம் வழங்குபவன். என் தயை எல்லாவற்றையும் கடந்து ஓடும் ஒரு அருவி. அந்த அருவி உன்னை நனைக்கும். வறுமை தீரும். நின்னிடமிருந்த என்னை விடாத நம்பிக்கை உனக்காக விண்ணிலிருந்து அருள் மூழ்கலாக பொழியும். உன் காலடி எங்கே விழுமினும் அங்கே நான் மண் போட்டு வீடு கட்டுவேன். நீ எவ்வளவு நேரம் தாயின் கண்களில் கனவுகளுடன் வாழ்ந்தாயோ அவை வீணாவதில்லை. நானும் உன் தாயின் ஆசிகளை அறிந்தவன்தான். அவளது இருளில் சொரிந்த நீர் என் காதுகளில் விழுந்தபோது நான் தந்த தீர்வு இந்த 6 வாரங்கள். நான் சொல்கிறேன், 6ஆம் வாரம் முடியும் முன்னர் நீ வசதியான வீட்டில் இருப்பாய். அந்த வீடு ஒரு இடமல்ல, அது என் அருளின் வடிவமாகும். என்னை சிறுவாபுரி முருகா என்று முழக்கமிடும் உன் குரலில் நான் ஒரு போர் குரல் கேட்கிறேன். உன் விழிகள் காய்ந்தாலும் உன் நம்பிக்கை நனைந்து விட்டது. அது போதுமானது என் குழந்தையே. நான் இருக்கிறேன், உனக்காக இருக்கிறேன். நீ வாழ்க்கையை ஏற்கவில்லை என்றால் வாழ்க்கை உன்னை ஏற்காமல் போகும். ஆனால் நீ என் அருளுடன் வாழ்வதை தேர்ந்தெடுத்தாய். அதற்கான பரிசு உனக்காக தயாராக இருக்கிறது. நேற்றை நினைத்து அழாதே, நாளையை நினைத்து பயப்படாதே. நான் இருக்கிறேன். நீ எதிர்பாராத இடங்களில் உதவிகள் வரும். பாறையிலிருந்து நீர் பாய்ந்தது போல் உனக்கு வாய்ப்பு ஏற்படும். அந்த வாய்ப்பை நான் உருவாக்குகிறேன். நீ பயப்படாதே. எனது வேல் உன்னுடன் இருக்கிறது. நான் போரும் அருளும் ஒரே நேரத்தில் தருகிறவன். உன் உறவினர்கள் உன்னை சிரித்தாலும் நான் உன்னால் பெருமைப்படுகிறேன். என் நெஞ்சில் உனக்காக இடமுண்டு. நீ நினைக்கும் எல்லா ஆசைகளும் என் திருவிழாவில் பறக்கும் பூங்காற்றாக மாறும். அந்த காற்று உன்னை சுற்றி ஒலிக்கும். அவமானங்களை அழிக்கும், நிலைகளை உயர்த்தும். நான் சொல்வது வெறும் வார்த்தை அல்ல, இது எனது வேலின் சத்தியம். நான் திரும்பி விட மாட்டேன். நான் அழைத்த அந்த அருள் பெருக்கம் உன் வீட்டை நனைக்கும் வரை நான் ஓய மாட்டேன். நீ இன்றும் எதுவுமின்றி கண்ணீருடன் இரவுகள் கழித்தாலும் அடுத்த மாதம் இந்த இரவுகள் நினைவாகவே மாறும். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் புகழின் ஒளி வீசும். உன்னை தெரிந்தவர்கள் உன்னை அடையாளம் காண முடியாமல் போவார்கள். ஏனெனில் என் அருள் உன் மீது வீழும் போது உன் முகமும் வாழ்க்கையும் தெய்வீக ஒளி பாய்ந்ததாயிருக்கும். உன் வாழ்க்கையின் கதவை திறக்க நான் வந்துள்ளேன். நான் மட்டுமல்ல, என் தேவர்கள் உன் வீட்டின் பக்கங்களில் நடக்கிறார்கள். அந்த அடிகளின் ஒலி உனக்கு இன்னும் கேட்காமல் இருக்கலாம். ஆனால் அந்த ஒலி உன் வாழ்க்கையின் சிறப்பான வரவேற்பு இசைதான். காத்திரு குழந்தையே, நம்பிக்கையை விட்டுவிடாதே. நான் கூறும் வார்த்தைகள் உன் வீட்டின் கற்களிலும் ஒலிக்கும். நீ நினைத்த கடைசி ஆசையும் நிறைவேறும். அதற்கு நீ செய்த ஒன்றே, என்னை முழுமையாக நம்பினாய். அந்த நம்பிக்கைதான் என் வார்த்தையை வலிமையாக்கிறது. அந்த நம்பிக்கையால்தான் உன் கண்களில் வீழ்ந்த கண்ணீர் பூக்களாக மாறும். உன் வாழ்வில் சிரிப்புகள் மலரும். என் குழந்தையே, இன்று வாடிய முகமுடன் இருந்தாலும் நாளை வெற்றியின் வளையலுடன் நீ நடந்து செல்லப் போகிறாய். என் திருநாமத்தை சொல்லும் வாய்க்கு எப்போதும் வெற்றி உறுதி. என் பாதம் உனக்காக விரிந்திருக்கிறது. என்னை முழுமையாக நினைத்துவிடு. 6வது வாரம் முடியும் முன்னர் நீ காத்திருந்ததும் கனவுகளாக வாழ்ந்து வந்ததும் நனவாகி உன் கண்முன்னே நிற்கப் போகின்றன. அதுவே என் அருள். அதுவே உனது வாழ்க்கையின் புது தொடக்கம்.